வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு அநேகமாக இது எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா இது ஒரு வேதனைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, நன்றாக போன வாழ்க்கை நரகமானது ஏன்? கணவன் மனைவி இருவருக்குண்டான அந்யூன்யம் என்ன, ஏன் தடைபடுது? இதுதான் இன்னைக்கு பேச போகிறோம். இது கிரக நிலைகளில் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். நிறைய இன்னைக்கு ஒரு பொண்ணு பெற்றவங்களும் மாப்பிள்ளை அந்த பையனை பெற்றவங்களும் அவங்கவுங்க தான் பொண்ணு அல்லது தான் பையன் ஒரு பெரிய நல்ல உயரத்தில் நல்ல நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. அதுதான் எல்லா பெற்றவங்களும் நினைப்பாங்க. இது நிதர்சன உண்மை. ஏன்னா அவங்கவுங்க குழந்தைங்க அவங்கவுங்களுக்கு தங்கத்தை விட வைரத்தை விட மேலானது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் குழந்தை பிறந்ததுலேருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து அவங்களுடைய கெரியர் வரைக்கும் பெற்றோர்களோட கடமை நல்லா போயிட்டுருக்கும். சில நேரங்களில் சிலருக்கு படிக்க வைக்க முடியாத ஆவரேஜ் வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இது அவங்களுடைய விதிப்பயன். இதில் நான் என்னென்னா, கல்யாண காலகட்டம்னு ஒன்று வரும். அப்போ மட்டும் ஏன் சார் அவசரப்படுறீங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. நிறைய பேருங்க ஒரு பேராசையோட என் பொண்ணு போய் மகாராணி மாதிரி வாழணும், என் பையன் சும்மா டாப்பில் இருக்கணும், இதெல்லாம் இருக்குங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும், இல்லைன்னெல்லாம் மறுக்கலை. எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் இப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சி நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பேராசையும் அங்கே துளிர் விடுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை தேர்ந்தெடுத்தாலுமே இந்த 8 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்குறீங்க. அது தசவித பொருத்தங்கள் ஓகே. இதை விட இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பையனுக்கு, இந்த மாப்பிள்ளைக்கு, இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அல்லது இந்த பெண்ணுக்கு இந்த ஆணை திருமணம் செய்து வைத்தால் சந்தோஷமாக இருப்பாங்களாங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. பணம், காசு, அந்தஸ்து, கௌரவங்கள் அப்புறம். நிம்மதியாக பரவாயில்ல, ஏதோ ஓடிட்டுருக்கு, ஆனால் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கிஃப்ட் பாருங்கள். இதை விட்டுட்டு காரு, நகை, கோடிகளில் பணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்தோஷம் எங்கே போச்சு? சந்தோஷம் சைபர் ஜீரோ ஆயிடுச்சுங்க சார். டெய்லி வெளிநாடுகளில் இருந்தோ வெளியில் எங்கேயாவது இருந்தோ ஃபோன், டெய்லி 2 ஃபோன் 3 ஃபோன் 4 ஃபோன் மினிமம். கணவன் மனைவி உறவுகளில் கசப்புகளை சார்ந்த அதிக ஜோதிடமே படிக்கிறது. இது இங்கே எங்கிருந்து வந்தது? முதல்லலாம் டைவர்ஸ் ஜாதகம் மாசத்துல ஒரு ஜாதகம் ஆராய்ச்சி இங்கே கிடைச்ச பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு டெய்லி 10 ஜாதகம் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து பேராசைப்பட்டு ஒரு உயரத்தை தொடுவதற்காக ஆசைப்பட்டு தன் வாழ்க்கையை தேவையில்லாத கிரக பலன்கள்ங்கிறது சிலருக்கு உங்களுக்கு ஜோசிய நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். அது உங்களுடைய பர்சனல். ஆனால் நான் கண்ட விஷயம், ஜோதிட ஆய்வுகளில் ஆணாக ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கிரகம் பலவீனம் அடைந்து, ஒரு ஆணுக்கு சுக்கிர கிரகம் பலவீனம் அடைந்து, ஒரு இருவருக்கும் 7ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி பலவீனம் அடைந்து விட்டால் அந்த திருமண வாழ்க்கை கசம். நான் ஏற்கனவே விவாகரத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன். யாருக்காவது 1, 6, 10ஆம் அதிபதிகள் தசாபுத்தி நடக்கும்போது விவாகரத்தை நோக்கி எளிதில் இழுக்கிறது அவர்களை. அப்போது இந்த ராகு கேது, செவ்வாய் தோஷம், 5ல் ராகு, 9ல் ராகு கேது, இதெல்லாம் பேசிக். இது எல்லாத்துக்கும் இருக்கும். 10 ஜாதத்தை எடுத்து 7 பேர்த்துக்கு இருக்குது. இது ஒரு பிரச்சனை இல்லைங்க. இதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். தசா புத்திகளில் அந்த கிரகங்களை புரிந்து கொள்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஈகோ கிரியேட் ஆகின்ற அடிப்படையில் என்ன செய்வீங்க? இப்போ ஒருத்தருக்கு துலா லக்னம், லக்னத்திலே குரு இருக்குது ஒரு ஆணுக்கு. ஒரு பெண்ணுக்கு சிம்ம லக்னம், லக்னத்திலே சூரியன் இருக்குது. இந்த ஆணுடைய லக்னத்துக்கு அந்த பொண்ணோட லக்னம் பாதகம். 2 பேர்த்துக்குமே ஈகோ கிரகம் குருவும் சூரியனும் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கு. எங்கே சந்தோஷமாக அவங்க வாழ முடியும்?
நீங்கள் ஒரு கார் வாங்கி கொடுங்க, 100 பவுன் நகை போடுங்க, இல்லை அவர் ஒரு 10 லட்சம் சம்பளமே வாங்கட்டும் மாப்பிள்ள, சந்தோஷம் எங்கே போச்சு? சந்தோஷம் எங்கே போய்விட்டது என்பது கேள்விக்குறியாக மாறிடும். அவ்வளவு சிக்கல், அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனை. அப்போது நீங்கள் 10க்கு 8 பொருத்தம் இருக்குது, அங்கே பொருத்தம் பார்த்துட்டோம், இங்கே ஓகே பண்ணிட்டோம், சூப்பர், எங்களுக்கு அட்டகாசமாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க, திருமணம் பயங்கரமான செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நிம்மதியாக இருந்துட்டாங்கன்னா அதை விட பெற்றோருக்கு சந்தோஷம் கவலையே இல்லை. அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? நீங்கள் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கணவன் மனைவிக்குள்ள கசப்பு வரும்போது முதல்ல பாதிக்கப்படுறது உங்கள் பெற்றோர்கள் தான். மறந்துடாதீங்க. அந்த வேதனைக்கெல்லாம் அளவே இல்லைங்க. உங்களை அவர்கள் பெற்றதற்கு நீங்கள் கொடுக்கின்ற தண்டனையாக அது மாறிவிடுகிறது. அப்போ உங்களுடைய ஈகோனால, உங்களுடைய சண்டை சச்சரவுனால பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பெற்றோர்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, பொருத்தம் பார்க்கும்போது உங்கள் பையனுக்கோ அல்லது உங்கள் பொண்ணுக்கோ தயவு செய்து இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் இணைத்து வைக்கும்போது நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கிறதான்னு பாருங்கள். ஒருத்தருக்கு இயற்கையிலேயே பர்த் நேச்சர்லேயே எப்படி இருக்குன்னா, இந்த பொண்ணு திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பை சந்திக்கும், ஒரு போராட்டத்தை சந்திக்குங்கிற விதி அங்கே எழுதியிருக்கு. அதுக்கு தகுந்த போல் அந்த பையன் ஜாதகத்தை டியூன் பண்ணி ஒரு நல்ல ஜாதகமாக இணைக்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். கஷ்டம்தான், 2 வருஷம் ஆகும், அதிகமாகும், இல்லை 1 வருஷம் அதிகமாகும். 10 ஜாதகம் பார்க்குற இடத்துல 100 ஜாதகம் பார்க்குற மாதிரி வரும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த கிரக அமைப்பில் இந்த குழந்தை வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்வீங்க? போராடி தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சனி இருக்குது, அது எவ்வளோ பெரிய யுத்தம். ஒரு ஆணுக்கு செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, அது எவ்வளோ பெரிய யுத்தம். இதை விட கொடுமை என்னென்னா, பொண்ணுக்கும் செவ்வாய் சனி இருக்கும், ஆணுக்கும் செவ்வாய் சனி இருக்கும். ஸ்டேட்டஸ் பார்த்து இணைச்சி வச்சுருப்பாங்க. வாழ்க்கை நரகமாக போயிட்டுருக்கும். அங்கே ஸ்டேட்டஸ் உங்களை காப்பாற்றுமா? உங்கள் சம்பளம் உங்களை காப்பாற்றுமா? எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் சார். உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுற, ஆதங்கமாக இருக்குங்க. ஏன்னா நல்லா எனக்கு நீங்கள் யாரோ நான் யாரோ கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் சார். யோசிச்சு பாருங்கள், பாவம் அந்த பெற்றவங்க என்ன கஷ்டப்படுவாங்க. என் பிள்ளை நல்லா வாழும், என் பையன் நல்லா வாழும் தானே உங்களுக்குள்ள அந்த கிரகம் ஈகோ சார். கிரகத்தினால ஈகோ வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குணத்தை மாற்றிட்டு போங்களே. குணத்தை மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன? அது எப்படி கிரகம் எனக்கு சூரியன் லக்னத்திலேயே இருக்குது, நான் குணத்தை மாற்ற முடியுமா? குணத்தை மாற்றலைன்னா அவ்வளவுதான், போச்சு, லைஃப் போச்சு. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்வான், கோபம் அறிவின் சத்ரு. எல்லாம் யோசிச்சுக்குங்க. அதனால் கணவன் மனைவி 7ஆம் பாவகம் கிரகபலன்கள் உங்களை சேர்த்து வச்சதுக்கப்புறம் கசப்பு போராட்டம் இதெல்லாம் கட்டத்தில் அப்படியே குமிஞ்சு கிடக்கு, பார்த்துக்குங்க. இதெல்லாம் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்கிற தம்பதிகளும் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் சந்தோஷம். அப்போது நிறைய சொல்கிறாங்க, சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நிம்மதியே போச்சு சார், வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை சார், வெளிநாட்டில் இருக்கிறது தான் பேர், சம்பாதிக்கிறது தான் பேர், நரகமாக இருக்குது. என் மேலே அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க, இவங்க மேலே அவங்க கேஸ் போடுறாங்க, வழக்கை சந்திக்கிறோம், கோர்ட்டுக்கு நடக்கிறோம், ஒரு தீர்வு கிடைக்கல. இதெல்லாம் கேட்கவே முடியாதுங்க. அவ்வளோ வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. எங்கே தப்பு நடக்குது தெரியுங்களா? அந்த இணைச்சு வைக்கும்போது அந்த ஜாதகத்தை இது இணைத்து வைத்தால் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய சந்தோஷமே, இவர்கள் சேர்த்து வைத்தால் சந்தோஷமாக வாழ்வார்களாங்கிற பொருத்தம் தான் மெயின் பொருத்தம். அப்புறம்தான் மற்றதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, கார் வாங்குறாங்க, பங்களா கட்டுறாங்களா. அப்புறம் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு 5 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த பங்களாவுக்கு எதுக்கு போகணும்? அதனால தான் முன்னோர்கள் பெரியவங்க என்ன சொன்னாங்க, குடிசையில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிம்மதி ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். என்னமோ அந்த பதிவு பேசணும்னு எனக்கு தோணுச்சுங்க. ஆனால் நிறைய பேர் வேதனையோடு வாழ்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு வேதனையாக இருந்தது. அதுக்காக இந்த பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் எங்கிட்ட மட்டும் இல்லைங்க, வெளியில் எங்காவது ஜாதகம் பார்த்தா கூட, வெளியில் எங்காவது பார்க்கும்போது கூட தயவு செஞ்சு இந்த கணவன் மனைவி உறவுகளில் வாழ்க்கையின் பிற்கூறுகளில் ஏதேனும் தசாபுத்திகளால் தொந்தரவு இருக்கிறதா என்பதை தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர்களின் மன நிம்மதி முக்கியம். இந்த பூமியில் அரிது மானிடராய் பிறத்தல் எளிது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட மானுட ஜென்மமாக நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். வேதனை இல்லாத வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல பரம்பொருள், நவகோள்கள்,
எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.